ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம அரசு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே போய்ட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம், சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணலான்ட்டு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மார்னிங் 9 AM மிட் நைட் 2 AM வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். 12 AM வரைக்கும் நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். அப்புறம் நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் அவேஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போனோன்னா நீட்டாக ஒரு பிளேட்லாம் கொடுத்துட்டாங்க, தண்ணி கிளாஸ் எல்லாமே ரெடியாக வச்சுட்டாங்க. நிறைய பெரிய மெனு லிஸ்ட்டே இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் அம்பத்தூரில் அப்படின்னு கூட சொல்லலாம். அம்பத்தூரில் இருக்கிற மிட் நைட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதையும் இதை சொல்லலாம். ஃபஸ்ட்டு போனோன்னா ஒரு டொமேட்டோ சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு டீசென்ட்டான டொமேட்டோ சூப் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது, குவான்டிட்டி வைஸும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. எதமாக இருந்தது, நல்லா சுட சுட கொடுத்ததுனால. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் 65, அதாவது பேபிகார்னில் ஒரு 65 மாதிரி கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் நல்ல குவாலிட்டியில் இருந்ததுங்க. அதில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஐட்டம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் கோபி 65. ஸோ கோபி 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். கோபி 65 நிறைய குவான்டிட்டியே கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி வைஸும் சரி, ரேட் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. அவள் ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு போனோம். அவர் மட்டும் நான்வெஜ் ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ஒரு சிக்கன், அதை என்ன கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பன்னீருங்க. ஸோ பெப்பர் பன்னீர் தொக்கு மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். கஸ்டமைஸ் பண்ணி கேட்டதுனால அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் வேறு லெவலுங்க. அந்த பன்னீர் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. அப்புறம் பரோட்டா வந்து என்னடா ஒரு பரோட்டா இவ்வளோ ரேட் போடுறாங்களேன்னு பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி சைஸும் கொடுக்குறாங்க, குவாலிட்டியும் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது பரோட்டாவோட டேஸ்ட்டு. அதில் எந்த குறையும் இல்லை. இன் பிட்வீன் ஒரு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சிக்கன் சூப் தான் இப்போ பார்க்குறீங்க, அது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ பரோட்டா வந்து போனீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்வேன். தாண்டி இங்கே ஆலு கோபி மசாலா அப்படின்னு ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. குவான்டிட்டி வைஸ் ஓரளவு நல்லாவே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்பைஸியாக வேணால் ஸ்பைசின்னு முன்னாடியே சொல்லிடுங்க, இல்லை ஒரு மீடியம் ஸ்பைஸில் தான் கொடுப்பாங்க. அப்புறம் ரொட்டி, நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நான். ஸோ பட்டர் நான் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பட்டர் சிக்கன் கிரேவி அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் பிரியாணி இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெஜ் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம், அதுக்காக ரைத்தா வச்சுருந்தாங்க. ஸோ வெஜ் பிரியாணியோட குவான்டிட்டியும் சரி, குவாலிட்டியும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி உப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சொல்லிவிடுங்க. எல்லாமே லிட்டில் ஸ்பைஸியாக லிட்டில் சால்ட்டியாக தான் கொடுப்பாங்க. அது முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நான் போகும்போது அக்கா பசங்கள்லாம் கூட கூப்பிட்டு போனேன். ஸோ எல்லாருமே கூட இருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க. நாங்கள் லேட் நைட் போனாலும் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் காலியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் பிஸியான ரெஸ்டாரண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அம்பத்தூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த அரசு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். மார்னிங் 9லேருந்து மிட் நைட் 2 வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ஆப்ரேட் ஆகுதுங்க. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளும் படிச்சுட்டு இந்த என்னென்ன விஷயங்கள் புதுசாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பி போனால் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.